ஐயா பெருமாள் ராசு 1931ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார். இவர் மிகவும் பிரபலமான ஓவியர், எழுத்தாளர், கவிஞர், ஆன்மீக குரு மற்றும் தற்காப்பு கலை கலைஞர். அவருக்கு ஏராளமான பின்தொடர்பவர்கள் உள்ளனர். மேலும் அவரை கருமலை சித்தர் என்றும் அழைக்கின்றனர். அவரது எழுத்துக்கள் மிகவும் சிந்திக்கத் தூண்டும் மற்றும் சக்திவாய்ந்தவை. அவர் பல புத்தகங்கள் மற்றும் கவிதைகள் எழுதியுள்ளார். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் சில ஆனந்த பரவசம், பிரணவ பிரவாகம், விடியலைத் தேடி, கூடல் சங்கமம், பிரபஞ்சக் கவிதைகள், மாத்தியோசி, ஞானத்தூரல், உன்னைத் தேடி, இதோ ஒரு இதிகாசம், தெளிவைத் தேடி. அவரது மாத்தியோசி தொடர் புத்தகமாக வெளியிடப்பட்டு மகத்தான வெற்றியை பெற்றது. Wherever பெருமாள் is, this beggar is there என நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் பெருமாள்ராசு ஐயாவைப் பற்றி கூறியுள்ளார்கள். ஐயா அவர்களின் ஞானக்கருத்துக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் இவருடைய கேள்வி பதில் அடங்கிய தொகுப்பை வீடியோ வடிவில் தர வேண்டும் என யோசித்து ஐயா அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் இதனை தொடங்கியுள்ளோம். இதனை காண்பவர்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். ஐயா அவர்களின் ஞானக்கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்யும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நமக்கு எழும் அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய கருமலை சித்தர், சிந்தனை கவிஞர் பெருமாள் ராசு ஐயா அவர்களின் பதிலை காண்போம். வாருங்கள், கேள்வி பதில் பகுதிக்குள் நுழையலாம். மனித வாழ்வில் கிரகங்களின் தாக்கம் இருக்கிறதா? அப்படியானால் நமக்கு தெரிந்த கிரகங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தவல்லவைகளா? அல்லது இன்றும் நமக்கு புலப்படாத கிரகங்களும் இவ்வித ஆதிக்க சக்தி படைத்தவைகளா? பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் சமுத்திரத்தில் அலைகள் மிகவும் பெரிதாக எழுந்து வருகிறது. இது ஏன்? அன்றைய தினங்களில் மட்டும் அலைகள் ஏன் பெரிதாக வர வேண்டும்? ஏனென்றால் அன்றுதான் சூரியன், சந்திரன் மற்றும் பூமி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்தமைகிறது. எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைகின்ற பொழுது அதனுடைய ஈர்ப்பு அதிகமாகிறது. சூரியன் தனியாகவோ சந்திரன் தனியாகவோ ஈர்ப்பு சக்தியுடன் செயல்படுவது வேறு. இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இழுக்கும் பொழுது ஈர்ப்பு அதிகமாகிறது. அதாவது இருவர் சேர்ந்து ஒருவரை இழுப்பது போல. இரண்டும் சேர்ந்து இழுப்பது சமுத்திரத்தில் மாத்திரம் நடப்பதல்ல. அதன் ஈர்ப்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் அது கடல் நீரில் தெரிகிறது. கல் மண்ணையும் இழுக்கிறது. ஆனால் அந்த ஈர்ப்பு கண்களில் தெரிவதில்லை. இதேபோல் மனிதனின் உடலில் வாட்டர் கான்டென்ட் அதிகம் உள்ள இடம் மூளை. மூளையில் தண்ணீர் அதிகம் இருப்பதால் அங்கே ஈர்ப்பு நடப்பது தெரியும். ஈர்ப்பின் விளைவாக வாட்டர் கான்டென்ட் இல் உள்ள மடிப்புகள், டிஸ்பிளேஸ், இடமாறுதல் அடைகின்றன. நேருக்கு நேர் ஒரு பொருளை பார்த்து 4 முறை தலையை பலமாக ஆட்டி நிறுத்திய பிறகும் கொஞ்ச நேரம் பொருட்கள் அசைந்தவாறு காட்சியளித்தே நிற்கும். உள்ளே இருக்கும் மூளை அசைந்தால் எதிரே இருப்பது அசைவது போல தோன்றும். மூளையின் அசைவால் எதிரில் உள்ள பொருட்கள் அசைவது போல தோன்றலாம். சமமற்ற கண்ணாடியில் நம்மை நோக்கும் பொழுது கண், மூக்கு, காது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தோன்றும். என்ன காரணம்? கண்ணாடி சமமாக இல்லை, அதனால் அப்படி தெரிகிறது. அதேபோல நமக்குள்ளே இருக்கும் மூளை இடமாற்றம் ஏற்படுவதால் எதிரில் இருக்கும் காட்சி மாறி தோன்றும். இதனால் பெரிய மரம் சிறியதாக காட்சி தரும். மேலும் அதை தாண்டி குதிக்க முயற்சி செய்வான். சின்ன கால்வாய் அகழி போல தோன்றும். அதை கண்டு பயப்படுவான். கண்களில் ஏற்படும் காட்சியானது மூளையில் ஏற்படும் வித்தியாசத்தால் ஏற்படுகிறது. ஹியூமன் நியர்னஸ் பற்றி அறிதலும் அவசியம். அதாவது சூரியன் நம் பூமியை விட பல மடங்கு பெரிது. ஆனால் சந்திரனை சூரியன் இழுக்கவில்லை, மாறாக பூமிதானே இழுக்கிறது. சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கிறது, அதனால் சூரியனால் இழுக்கப்படவில்லை. What is true with the sun and the moon is true with other celestial bodies. சூரியன், சந்திரன் எப்படி பூமியில் இருக்கும் பொருட்களை ஈர்க்கின்றனவோ அதேபோல் மற்ற கிரகங்களும் பூமியில் உள்ளவற்றை ஈர்க்கின்றன. கிரகங்கள் அனைத்தும் சமமாக இருப்பதில்லை. சிலது பெரிதாகவும் சிலது சிறிதாகவும் உள்ளன. கிரகங்கள் பெரியது சிறியது போலவே நீள்வட்ட பாதையில் அது சுற்றுவதன் காரணமாக பூமிக்கு அண்மையில் சில சமயம் வரும், சில சமயம் தூரமாக சுற்றும். இதில் எந்த கிரகமாக இருந்தாலும் பூமிக்கு அண்மையில் வரும்பொழுது அதன் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு கிரகம் இழுக்கும் பொழுதும் இது நடக்கும். மேலும் சில கிரகங்கள் அருகில் வரும்பொழுது ஒட்டு மொத்த ஈர்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எல்லா கிரகங்களும் அதற்குரிய வகையில் அந்த குழந்தையை ஈர்க்கிறது. எல்லா கிரகங்களுக்கும் ஈடு கொடுத்துதான் குழந்தைக்கு உள்ளே உள்ள அவயங்கள், உறுப்புகள், பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாமே அமையும்.
அப்பொழுது அதற்கேற்பத்தானே அந்த குழந்தை பிறக்கும். ஈர்ப்பு என்பது சூரியன் சந்திரனுக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லா கிரகங்களுக்கும் சொந்தம். பூமியின் எல்லா பொருளும் கிரகங்களின் ஈர்ப்புக்கு ஆட்பட்டே ஆக வேண்டும். அதனால் எல்லா கிரகங்களும் பூமியின் மீது தன் ஈர்ப்பை வைத்திருப்பதால் இங்கே பிறக்கும் குழந்தை முதல் உடம்பை விட்டு போகிற ஆன்மாக்கள் வரை அத்தனையும் இதற்கு ஈடுகொடுக்கின்றன. எனவே கிரகங்கள் அதனுடைய இடங்கள் ஈர்ப்புக்கு மாறுவது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பொதுவானது. கண்ணுக்கு புலப்படாத கிரகங்கள் அவைகள் நமக்கு தெரியாததாலேயே அவைகளுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை என்று கூற முடியாது. நாம் பேசும்பொழுது ஓசை காதில் எட்டுகிறது, ஆனால் கண்களுக்கு புலனாவதில்லை. அதேபோல் ஒலியும் ஈர்ப்பவைகள் கண்ணுக்கு புலப்பட வேண்டிய அவசியமில்லை. கண்ணுக்கு தெரியாததால் இல்லை என்று கூற முடியாது. அதற்குரிய ஈர்ப்புத்திறன் இருக்கவே செய்யும்.